இங்கே பாருங்க சம்பந்தி, உங்க பையன் என் பொண்ணை அடிச்சிருக்கான். உதட்டுல பல்லு குத்தி காயமாயிருக்கு. இந்த லட்சணத்துல மறுபடியும் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வரணுமா? பிரபு செஞ்சது சரின்னு சொல்லல சம்பந்தி. அமலா அந்த 2 பிள்ளைங்களுக்காக வரலாம்ல, அதை தான் சொல்றேன். ஏன் இருக்கிற பல்லையும் உடச்சு அனுப்புறதுக்கா? ராகவனா இந்த வருஷம் ஸ்கூலை முடிக்கட்டும், நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். அவன் என் பொண்ணு அங்க வரமாட்டா. ஐயோ, அப்படி தப்பா முடிவெடுக்காதீங்க சம்பந்தி. பிள்ளைய தப்பா வளர்த்தது நீங்க, என்ன குறை சொல்றீங்களா? வைங்க போன. பா, நீங்க எதுக்குப்பா கண்ட பொம்பளைங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னால தான்டா நீ குடிச்சிட்டு வந்து அந்த பிள்ளைய அடிச்சேன்னா எனக்கு என்ன பாராட்டு பத்திரமா கொடுப்பாங்க? பா, நான் வேலைக்கு போகாம இருக்கேனா இல்லை வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடாம இருக்கிறேனா? பதில் பேசினா வச்சே நாள் பல்லு உடஞ்சி போயிடுச்சு. விடுங்கப்பா, செவுத்துல அடிச்ச பந்தாட்டம் திருப்பி வரதான் போறா பாருங்க. வந்துட்டேங்க, திரும்பி வந்துட்டேன். உங்களுக்காக இல்ல, நம்ம 2 பிள்ளைங்களுக்காக. அப்பா, நான் சொல்லல, திரும்பி வந்துட்டா பாத்தீங்களா? வேற வழி தெரியாம திரும்பி வரலங்க. பெத்த பிள்ளைங்க வழி தடுமாறி போயிடக்கூடாதேன்றதுக்காக தான் திரும்பி வந்தேன். சரி விடுமா, வேறு இல்லாத மரமும் இல்லை, வேதனை இல்லாத குடும்பமும் இல்லை. நீ போய் உன் வேலையை பாருமா. புரியுது மாமா. பிள்ளைங்களுக்கு பூரி கிழங்கு செய்யணும், உங்களுக்கு பத்திய சாப்பாடு செய்யணும், அவருக்கு கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி காரமா சமைக்கணும். அதானே? கவலைப்படாதம்மா, ஈரமே இல்லாத கல்லுக்குள்ள தேரையே வாழ்றப்ப இந்த வீட்டுக்கு வாழ வந்த மகாலட்சுமி நீ வாழ முடியாதா என்ன? கொஞ்சம் பொறுமையாயிருமா, அவன் மனசு நிச்சயம் மாறும். அந்த மாதிரி நம்பிக்கையில தான் மாமா எங்களை மாதிரி பொண்ணுங்க வாழ்ந்துக்கிட்டு வரோம்.